ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் கறி பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவர் கறிக்கு வந்து நான் வந்து காலிஃப்ளவரை லைட்டாக ஒரு பாயில் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ப்ளஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து பசங்க வந்து க்ரன்ச்சியாக சாப்பிடுவாங்கன்னா இதை பாயில் பண்ணாமல் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு க்ரன்ச்சினஸ் பிடிக்காதுன்னா லைட்டாக ஒரு தடவை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு அதை டாஸ் மட்டும் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ ஆயிலில் வந்து லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நாங்கள் ஆயில் வச்சுக்கிறேன். இதில் வந்து உப்பும் மிளகாத்தூளும் மட்டும் டாஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அதில் ஆயிலில் போட்டு கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகுது. அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இந்த மஞ்சள் உப்பும் மிளகாத்தூளும் மட்டும் லைட்டாக டாஸ் பண்ணால் போதும். நீங்கள் பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. 5 நிமிஷம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் கறிக்கு. இப்போ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம். அதை போட்டு ஆயிலில் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 5-10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து ஆயிலில் போட்டோம்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயிலில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோடைய பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம். வச்சு மட்டும் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இப்போ வந்து லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் தான் வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆரவும் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். நெக்ஸ்ட் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ கிரேவி பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு ஆயிலு. இப்போ இந்த ஆயில் வந்து சூடாகக்கூடாது. அதில் லைட்டாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுருவோம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.